நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம உலக செய்தி பேசுகிறோம், சில நேரம் உள்ளூர் அரசியலில் பேசுகிறோம். இப்போ உள்ளூர் அரசியலில் பேசும்போது ரொம்ப முக்கியமாக என்ன பேச போகிறோம்னா, இதில் நம்ம வாயை திறந்தா விஷம், துவேஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப விஷத்தை கக்குன ஒரு பீகாரை சேர்ந்த தமிழ்நாட்டில் காரைக்குடியில் வசிக்கிற ராஜா, அந்த ஆளை பற்றி தான் நம்ம இப்போது பேச போகிறோம். பெருசாக இல்லாட்ட கூட அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு விஷயம், ஏன்னா எல்லோரும் எங்கே வெளியில் எல்லாருக்கும் தெரியுது. ஸோ நம்ம பார்வையில் என்ன அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். நான் கசாலி டிகோட்ஸ். இது சினிமா, உள்ளூர் அரசியல், உலக செய்திகள், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு இல்லாமல் தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, லைக் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். நன்றி. இப்போ ராஜா, அது ஏற்கனவே எல்லாம் நீங்கள் நியூஸில் எல்லாம் பார்த்துருப்பீங்க. NDTVயோட அந்த டிபேட்டு, அந்த ஷோவில் உள்ளே பேசிட்டு இருக்கும்போது கையை ஒரு மாதிரி போய் வச்சது, அதுக்கப்புறம் மயங்கி ஒரு மாதிரி ஆனது, அப்புறம் கண்ணெல்லாம் அந்த வீடியோவெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த வீடியோலாம் எடுக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதாவது இந்த மாதிரி உயிர் பயம், என்னது மரண பயத்தை காட்டிட்டாங்க பரமா அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படியே கூப்பிடுங்க, அப்போலோவுக்கு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி முடியாமல் இப்படி ஒரு மாதிரி ஆனது. அப்புறம் அங்கே ரெண்டு விஷயத்தை ரொம்ப கவனமாக பார்த்தேன். இது வேறு இதில் பேசினா கூட நம்மளோட நேயர்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இது பேசுகிறேன். என்னென்னா, அவரை பற்றி முதல்ல பேசிடுவோம். அவர் இப்போ சமீபத்தில் இந்த திருப்பரங்குன்றம் சிக்கந்தர்மலை அண்டு முருகன் கோயில், இப்போ அவங்க முருகனை எப்போவுமே, முருகன் நம்மளுடைய ஒரு அழகன், ஒரு வீரத்தின் விளைநிலம், நாம் தமிழர்களுக்கான ஒரு அடையாளம், தமிழர்கள் கடவுள் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு கிடையவே கிடையாது. தமிழ்நாட்டில் இருந்தாலும் பார்ப்பனர்களுக்கு, ஏன் பார்ப்பனர் சொல்கிறேன்னா, அவங்க ஒரு தனி கூட்டமாக தான் இருக்காங்க. பார்ப்பனர்களுக்கு முருகன் ஒரு கடவுள் இல்லை, அவங்களோட வேற. ஓகே, அப்போது ஒரு பீகாரி சர்மா அப்படின்ற ஒரு பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த ராஜா ஏன் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன்னா, தனக்கு தேவை அப்படின்னா முருகன் கையில் எடுப்பாங்க, முருகன் வேலை கையில் எடுப்பாங்க. தனக்கு தேவை அப்படின்னா ஒரு சிலுவை கையில் தூக்கிட்டு இயேசுவின் நாமம் போவாங்க. இல்லை இன்னும் கொஞ்சம் தேவை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தலையில் ஃபுல்லாக போட்டு அல்லாஹ் அக்பர் அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்க தனக்கு தேவை, இவங்களுடைய இது அவசியம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லா இதையும் இறங்கி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த மாதிரி ராஜாவுக்கும் முருகனுக்குமே சம்மந்தம் இல்லை. சொல்லப்போனால் ராஜா ஒரு தமிழன் கிடையாது. முருகன் பீகாரி கடவுள் இல்லை. மக்களுக்கு, பொதுமக்களுக்கு எல்லாத்தையும் பிடிக்கட்டும் இருக்கட்டும், அது வேறு விஷயம். ஆனால் முருகன் அப்படிங்கிறது தமிழர்களோட அடையாளம். இவர் அங்கே போயிட்டு சிக்கந்தர்மலை அதை வெளியே தூக்கி போடுங்க, அங்கே என்ன வேலை, அங்கே இருக்கிற அந்த கல் அந்த தூணில் தீபம் ஏற்றிய தீரணும், இஸ்லாமியர்கள் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு மத துவேஷத்தை கிளப்புறதுக்கு வாயை திறந்தா விஷம் கொடுக்கு. ஏன்னா ஏன் இவ்வளோ இதாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஆள் பேசின பேச்சு, நடந்துக்கிற விதம், நீ ஆன்டி இண்டியன் அப்படின்னா என்னமோ இவங்க தான் இந்தியாவுக்கு அத்தாரிட்டி மாதிரியும், மற்றவங்களாம் ஆன்டி இண்டியன், இந்தியாவுக்கு எதிர்ப்பு, நீ இந்தியாவில் இருக்க வெளியில் போகணுன்னு சொல்கிறது அப்படின்னு. உண்மையிலேயே அந்த ஆள் வேறு எங்கேயாவது இருந்தால் அந்த ஆள் எப்போவோ அடித்து விரட்டியிருப்பாங்க. இல்லை ஜெயலலிதா பீரியடில் அந்த ஆள் இருந்து இடம் தெரியாமல், சத்தம் போடாமல், முணுமுணுப்பு இல்லாமல் ஒடுங்கி போய் கிடந்த ஒரு ஆள் இப்போ ஒரு பரந்த மனசில் இருக்கக்கூடிய திமுகவோட தலைவர். அவர் இப்படி இருக்கிறனால ரொம்ப தெம்பாக தெனாவட்டா வெளியில் அந்த பேச்சு, பேசுகிற பேச்செல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் பார்த்தோன்னா அப்படி இருக்குது. அதாவது அது பார்த்தா ஒரு உணர்ச்சி உள்ள போய் அடிச்சுடுவாங்க, அப்படி இருக்கும். அடிக்கிறது தவறு. நம்ம பொதுமக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கைகலப்பு அடிக்கிறது இதெல்லாம் தவறு. ஏன்னா அதுக்கு தான் நமக்கு காவல்துறை இருக்குது, சட்டம் இருக்குது. நம்ம எப்போவுமே சட்ட ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அப்படிங்கிற நம்மளுடைய வாழ்க்கை, நம்மளது சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது தான். ஸோ ஆனால் வெறிய கிளப்புற மாதிரி இந்த அளவுக்கு மோசமாக பேசக்கூடிய, வாயை திறந்தால் வெறும் விஷம், நஞ்சு, அந்த ஆள் இந்த பூமியில், தமிழ்நாட்டு பூமியில் வாழவே தகுதி இல்லாத ஆள் அப்படிங்கிற ஒரு ஆள். அங்கே பார்த்தா டிபேட்டில் எதிர்த்து அந்த ஆளுக்கு எதிர்த்து பேச முடியல. அந்த டிபேட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி தெரியும் பாருங்கள். அப்போ பார்த்தா நம்ம சிஎம் வந்திருக்கிறாரு, துணை முதல்வர் வர்றாரு, எதிர்கட்சி தலைவர் வர்றாரு, எல்லோரும் வர்றாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இது இருக்குது, பனையூரில் வீட்டில் கூட்டு போய் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெரிய காமெடி போய்கிட்டு இருக்குது. அதை நம்ம இப்போ பேச வேண்டாம். இப்போ நம்ம பேசுகிறது இந்த ராஜாவை பற்றி தான் பேசுகிறோம். அந்த ராஜாங்கிறது தவறாக அப்படி சொல்லுவாங்க.
அதெல்லாம் வேண்டாம். நம்ம வந்து அப்படிலாம் ஒருத்தர் தனி மனிதர் ரொம்ப இதெல்லாம் வேண்டாம். ஆனால் அந்த ஆள் பண்ணது. அப்புறம் பார்த்தா திடீர்னு வந்து ஹைகோர்ட்டை பற்றி, உயர்நீதிமன்றத்தை பற்றி தவறாக பேசினதாக இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் மேலே வந்து கோர்ட்டே கோவப்பட்டு அப்படி சொன்ன உடனே ஐம் சாரி, மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அவங்களுக்கு மன்னிப்பு கேட்குறது வந்து சாதாரண விஷயம், பெரிய விஷயமா? எதுக்கு எடுத்தாலும் வந்து தாட் போட்டு பேசிட்டு ஐயா மன்னிச்சுக்கிறேன் ஐயா அப்படின்னு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அதுக்குன்னே இருக்கிறவங்க அவங்க அந்த மாதிரி ஆள். அப்போது அந்த ஆள் வந்து மயங்கி ஒரு மாதிரி ஆகி பேரலைஸ், கிட்டத்தட்ட பேரலைஸ் ஆகி அங்கே மேடையிலிருந்து கஷ்டப்பட்டு வீல் சேரில் கூப்பிட்டு வெளியில் கார் பார்க்கில் அவரோட காரு, அந்த காரை எடுத்துகிட்டு இடத்துலேருந்து கிண்டியிலேருந்து இங்கே போகணும், அப்போலோவுக்கு போகணும். அவ்வளோ தூரத்துக்கு போகிறா இருந்தால் எப்படி பார்த்தாலும் ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடும். நமக்கு டிராஃபிக் இதெல்லாம் சேர்த்து வேகமாக வியானு வந்து சிக்னல் போட்டு இது போட்டு போனாலுமே, சைரன் ஒழிச்சிட்டு போனாலுமே எப்படி வந்து 20-25 நிமிஷம் மேலே ஆயிரும். அப்படி ஆச்சுன்னா இந்த ஆளுக்கு இருந்த நிலைமைக்கு போகிற வழியிலேயே போய் சேர்ந்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அல்லது கோமாவுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்படி வேணாலும் இருக்குது. ஏன்னா மனுஷ உடம்பு தானே, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே நமக்கு வந்து என்ன தெம்பு குறையாத்தான் இருக்கும். பட் அந்த ஆளுக்கு வந்து டெய்லி டென்ஷன் ப்ரெஷர் அப்படி இருந்த ஆள். ஓகே, அப்போது கார் பார்க்கில் தற்செயலாக அங்கே நின்று பேசிக்கிட்டு இருந்த டாக்டர் ஹஃபீசுல்லா அப்படின்னு திமுகவில் துணை செயலாளர், மீடியா சம்மந்தப்பட்டு, அதாவது ஊடக பிரிவு துணை செயலாளர் ஹஃபீசுல்லா. அப்போ தான் அடிக்கடி வந்து அங்கே விவாதத்துக்கு அங்கே வந்திருக்கிறாரு. பட் அங்கே மேடைக்கு வரல. அங்கே இருந்து இதை பார்த்துட்டு கையை பிடிச்சி பார்த்துட்டு ஐயோ நீங்கள் வந்து இமிடியேட்டாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க, எவ்வளோ சீக்கிரம் முதலுதவி ஃபஸ்ட் எய்டு பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு நல்லது, இப்படி நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அது போகிற நல்லதில்லை அப்படின்னு பதப்பதிச்சு இந்த மாதிரி அவர் வந்து பக்கத்தில் வந்து பாலாஜி மருத்துவமனை சம்திங் ஒரு மருத்துவமனைக்கு போய் அங்கே ஃபஸ்ட் எய்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் நல்லா ஹை குவாலிட்டி ஆம்புலன்ஸ் வந்துச்சு. அப்புறம் கூப்பிட்டு போனாங்க. இப்போ வந்து அவர் பிரச்சனை தீர்ந்துச்சா தெரியல ரெண்டாவது. ஆனால் இந்த விஷயம் இவரை வந்து உயிரை காப்பாற்றிருக்கிறது ஒரு இஸ்லாமியர். அதுக்கு முன்னாடி அங்கே பார்த்தா அந்த வீடியோவை பார்த்தா தெரியும், லட்சுமி ராமகிருஷ்ணன், லட்சுமின்ற அந்த அம்மா வந்து காங்கிரஸ் சேர்ந்தவங்க. பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் ஆகவே ஆகாது. டிபேட்டாக இருக்கட்டும், வெளியில் இருக்கட்டும், இது வந்து எதிர்கட்சிங்கிறத விட எதிரி கட்சி மாதிரி நடந்துக்கிற விஷயம். இன்னொன்று, ராஜாக்கள்லாம் வந்து யாரும் நண்பர்களாக இருக்கவே முடியாது. அப்பேற்பட்ட ஒரு கேடுகட்ட ஆள். அந்த ஆள் வந்து இப்படி ஒரு மாதிரி மயங்கி ஒரு மாதிரி ஆன ஒன்று, இந்த அம்மா ஏதாவது லோ சுகராக இருக்குமோ, லோ பிபியாக இருக்குமோ அப்படின்னு படபடன்னு ஓடி போய் சாக்லேட்டு, இது ஏதாவது இந்த டேபிள் இருக்கிற சாக்லேட்டு இல்லை ஸ்வீட் ஏதாவது அதை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறக்காக அந்த அம்மா ஓடின ஓட்டம். இந்த இடத்துல வந்து கட்சி, இனம், மதம், ஜாதி எதுவுமே ஜெயிக்கலை, மனிதம் மட்டும்தான் ஜெயிச்சிருக்கு. அந்த மனிதம் இப்போது இங்கே தமிழ்நாடாக இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், நமக்கு வந்து முக்கியம் வந்து மதம். அதை வந்து தூக்கி 2ஆம் பக்கமாக வச்சுருங்க. அந்த மதம் அப்படிங்கிறதுக்கு மானாவுக்கும் தானாவுக்கும் இடையில நீனா போடுங்க. மனிதம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த மனிதத்தை கடைப்பிடிச்சிருக்காங்க காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களும், அப்புறம் திமுகவை சேர்ந்த ஒரு இஸ்லாமியரும். ஏன் இஸ்லாமியர் சொல்கிறேன்னா, இந்த ஆள் வாயை திறந்தால் இஸ்லாமிய வெறுப்புனா விஷம் கொடுக்கு, வாயை திறந்தா நாக்கு பூரா விஷம், உடம்பு பூரா விஷம். இந்த ஆள் வந்து இப்போ நினச்சிருந்தா இப்படியெல்லாம் நாளைக்கு வந்து பொழைச்சி வந்ததுக்கு அப்புறமும் திரும்ப வந்து அந்த கொடுக்க வச்சு விஷ நாக்க வச்சு கொடுக்க மாதிரி கொட்டிகிட்டே இருப்பார். இருந்தாலும் அதையும் மீறி இல்லை முதல்ல வந்து காப்பாற்றும் அப்படின்னு அப்படி சொல்லி ஃபஸ்ட் எய்டு கொடுக்க வச்சு அதுக்கப்புறம் போய் இப்போ அந்த ஆள் அப்போலோவில் இருக்கார். அவர் வந்து திரும்ப அது சரியாக வருதா சரியாக வரல அடுத்தடுத்த தகவல் கிடைக்கும். ஆனாலும் இந்த ஆளை காப்பாற்றினது மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது வந்து மதம் செகண்டரி தான், ஜாதி செகண்டரி தான், அல்லது கட்சிங்கிறது கட்சி தன்னோட பதவி அப்படிங்கிறது செகண்டரி தான், எனக்கு முன்னாடி இருக்கிறது ஒரு சக மனிதன் அப்படின்ற அந்த பார்வையில் டாக்டர் ஹஃபீசுல்லா அவருக்கு உண்மையிலே நம்மளுடைய பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். அதே மாதிரி அந்த லட்சுமின்ற மேடம் வந்து ஓடி பதப்பதப்பு, அந்த வீடியோவில் பார்த்தா தெரியும் அவங்க பதப்பதப்பு. எத்தனை பேர் அங்கே கூடி நிற்கிறாங்க. ஆனால் அந்த அவர் சமயோஜித புத்திமாங்கல்ல, அதனால் ஓடி போய் அந்த சாக்லேட் எடுக்கிறதுக்கு ஓடி போய் பதப்பதப்ப போனாங்க இல்லையா, அவங்களோட பதப்பதிப்பு. அவங்க கண் முன்னாடி தெரிஞ்சது வந்து சக மனிதன் அப்படின்ற அந்த மனிதாபிமானம். இந்த 2 பேருக்கும் நம்மளுடைய பாராட்டுக்களும் நன்றியும். ஏன்னா இந்த இடத்துல மதம் ஜெயிக்கலை, ஜாதி ஜெயிக்கலை, கட்சி ஜெயிக்கலை, இனம் ஜெயிக்கலை. ஏன்னா இந்த ஆள் வந்து ஒரு பீகார்லேருந்து வந்து தமிழ்நாட்டை வந்து அவ்வளோ தமிழர்களை அவ்வளோ கேவலமாக பேச, அந்த மாதிரி மோசமான தமிழர் கிடையாது. அப்போது மொழி கிடையாது, மொழியை மீறி, மதத்தை மீறி, இனத்தை மீறி, எல்லாத்தையும் மீறி
மனிதம் ஜெயிக்கிறதுக்கு, இந்த வந்து மனிதன் தான் ஜெயிக்கும் அப்படிங்க காமிக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக அவங்க முக்கியமானவங்க. அப்போது அவங்களுக்கு நமக்கு வந்து பாராட்டுக்கள். அதே நேரத்தில் நாளைக்கு ரொம்ப தெளிவாக எல்லா ட்ரீட்மெண்ட்லாம் முடித்து எனக்கு வெளியே வந்த உடனே நல்ல பாம்புக்கு எப்போவுமே அது காப்பாற்றி விட்டாலும் காப்பாற்றணும்னா கொத்துன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த எச் ராஜான்ற விஷ ஜந்து திரும்ப வந்து கொத்த போகுதா, அல்லது ஆகா இவங்களை இப்படியெல்லாம் நான் வந்து பேசினேன், ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு வந்து உயிர் பிச்சை போட்டது ஒரு இஸ்லாமியன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இனிமே நான் வந்து அரசியல் பண்ண மாட்டேன். அரசியல் பண்ணுறதா இருந்தால் நாகரிக அரசியல் பண்ணுவேன். எனக்கு வந்து எதிர்கட்சி, நீ பிஜேபியில் இரு, நீ ஆர்எஸ்எஸ்ல இரு, நீ எதிர்கட்சி, உனக்கு வந்து இஸ்லாம் மேலே, கிறிஸ்துவத்து மேலே, இந்த புத்தர் மேலே, புத்திஸ்ட் மேலே எல்லாத்தையும் வந்து கருத்து வேறுபாடு இருக்கட்டும். அந்த கருத்து வேறுபாடை நாகரிகமாக விஷம் இல்லாமல் ஒரு 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 எதிர்கட்சியை, ஒரு எதிர் அணியை எப்படி இப்போ ட்ரீட் பண்ணணுமோ அப்படி நாகரிகமாக பேச கற்றுக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்குமா, அல்லது வழக்கம் போல் விஷப்பாம்பு திரும்பவும் தான் விஷத்தை கக்குமான்னு தெரியலை. முதல்ல அந்த ஆள் நலம் பெற்று வரட்டும். ஆனால் சிலர்லாம் நிறையா பதிவு கண்ணாப்பண்ணான்னு வருது, இதெல்லாம் பார்க்குறேன். நமக்கு அப்படிலாம் இல்லை. வந்து இந்த வாய் வந்து பேசவே முடியாது, வாய் கோணிச்சிக்கிடுச்சு, கை ஒரு மாதிரி ஆயிடுச்சு, இனி லைஃப்பில் அந்த ஆள் பேசவே கூடாது, மற்றவங்க பேசுகிற பூரா அந்த ஆள் காதால் கேட்டு தினம் வந்து உயிரோடு இருந்தும் சாகணும், செத்து பிழைக்கணும் அப்படின்றாங்க. நமக்கு அப்படிலாம் அந்த இது இல்லை. ஓகே, நமக்கு இந்த செத்து பிழைக்கணும் இந்த இதில் நமக்கு அந்த மாதிரி இல்லை. அவர் வந்து நலம் பெற்று நல்ல விதமாக திரும்பி வரட்டும். வந்து ஒன்று தான் திருந்தி ஒரு மனிதனாக மாட்டேன். இது வரைக்கும் அந்த ஆள் மனிதனாக இல்லை. அந்த ஆள் ஒரு விஷய ஜந்தா இருந்தாலும் இனி மனிதனாக மாறட்டும். மனிதனாக மாறி நீ வந்து உடனே வந்து தலையில் தொப்பி போட்டு நீ வந்து ஆஹா அல்லாஹ் அக்பர் சூப்பர் என்னன்னு சொல்ல வேண்டாம். நீ வந்து ஒரு சாதாரண மனிதனாக மற்ற மதங்களை, மற்ற இனங்களை துவேஷமாக பேசாத. அது போக வந்து உன்னோட ஜாதி வந்து உயரம் அப்படின்னு போட்டு மற்றவங்கள தரக்குறைவாக பேசுகிறது, அதெல்லாம் வந்து சொல்லி காமிக்க வேண்டாம். ஓகே, இந்த நேரத்தில் இதை சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு எச் ராஜா என்ற விஷஜந்து திரும்ப விஷஜந்தா தான் வரப்போகுதா, அல்லது மனிதனாக மாறப்போகுதா அப்படிங்கிறது விரைவில் காலம்தான் பதில். அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி.